இன்னைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபியை பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயமும் கேப்சிகமும் மட்டும் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, பெரிய வெங்காயம் 1, பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2. கேப்சிகம் அதே மாதிரி ஒரு பெரிய கேப்சிகம் நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறது வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து 5லேருந்து 6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 துண்டு இஞ்சி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கடலை மாவு வந்து 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். நம்ம வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 இன்க்ரீடியன்ஸை மட்டும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து கொட்டிடுவோம். அதோட கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், இதோட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை மாவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி, இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுத்துப்போம். அதை நல்லா கிளறி எடுத்து வச்சுப்போம். இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நல்லா பிளெண்ட் ஆயிடணும் மசாலா, நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிப்போம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிப்போம். சீரகத்தோட 5லேருந்து 6 பல் பூண்டு பொடிசா நறுக்குனது, இது கூட 1 துண்டு இஞ்சி, இதனாலே ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிப்போம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு கேப்சிகம்ன்றனால அது சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயத்தை கம்பேர் பண்ணுறப்ப. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். கடலை மாவு நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து 1 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக எடுத்துப்போம். இதில் தண்ணி அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. தயிர் இருக்கிறத கழுவி ஊற்றினா மட்டும் போதும். இதோட ஆட் பண்ணிட்டு இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அதோட இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இதை இறக்கி வச்சுப்போம். நம்ம குடமிளகா கிரேவி வந்து நல்லா இப்போ கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி வாசனைக்காக சேர்த்துப்போம். இதோட நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.